எங்க மகளுக்கு இந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு இருக்குதுங்க. சரிங்க. அது சாப்பிடணும்னாலும் வேண்டாம் வேண்டாங்குது. அது சரியே ஆக மாட்டேங்குது. அதுதான் என்ன செய்யலாம்னு கேட்கலாம். மருந்துகள் கண்டிப்பாக கொடுத்துருங்கம்மா. மருந்துகள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுத்துருங்க. மருந்துகளை நிறுத்தக்கூடாது. மருந்து கொடுத்துட்டே தானுங்க இருக்குது. மனநல நோய்கள் கொஞ்சம் சிக்கலான விஷயங்க. டக்குன்னு முழுமையாக சரியாகி வெளியே வர்றதுன்றது பல நோய்களில் சாத்தியமில்லை. சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். ஆனால் எந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, என்ன நோயின்னு சொன்னாங்கம்மா? மனநோயின்னு தான் சொன்னாங்க. அதான் மனநோயில் நிறைய வடிவங்கள் வகைகள் இருக்குது. என்ன நோயின்னு எதுவும் சொன்னாங்களா? தெரியல. இல்லை இல்லை, மனநோய்ங்கிறாங்க. பயமாக இருக்குதுங்குது. அது சரி பண்ணிடலாமா? நீங்கள் மருந்துகளை தொடர்ந்து கொடுங்க, சரியாயிடுவாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள். ரைட். அதாவது இப்போது நேயர் சொன்ன மாதிரி மனம் அப்படின்றது ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி. அதில் நல்ல சந்தோஷம், அதே மாதிரி அமைதி, மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் அன்பு எல்லாம் போட்டு வைக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, மனதில் அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சு கோபம், வெறுப்பு, பகை எல்லாம் போட்டு நெஞ்சில் பூட்டி வைக்கிறோம். எப்படி மனதை தூய்மையாக வைக்கிறது அப்படின்றது நமக்கு யாருக்கும் தெரியல. எமோஷனல் ஹைஜீன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ ஒரு டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல் தேய்க்கிறோம், உடலை சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம. ஆனால் மனதை எப்படி சுத்தமாக வைக்கிறது நம்ம யாரும் சொல்லித்தரதில்லை. எப்போதும் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 10 வருடம் குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் மனதை நம்ம வாழ்நாள் முழுவதும் என்றைக்குமே சுத்தப்படுத்துறதில்ல. அப்போது சாதாரண விஷயங்கள் கூட மனது குப்பை தொட்டி மாதிரி கோபம், வெறுப்பு, பயம், எல்லா எதிர்மறை எண்ணங்களும் குப்பையில் மாதிரி கிடக்குது. அது கொஞ்சம் ஆழமாக பாதிக்கும்போது அவர்களுக்கு மனநோயாக அது மாறிடுது. ஆரம்பத்திலே நம்ம குழந்தைகளை பழக்கணும். எப்படி உடலை சுத்தம் பண்ணுறோமோ அதை மாதிரி மனம் சுத்தம் பண்ணுறதையும் நாம் குழந்தைகளுக்கு பழக்கணும். இல்லைன்னா மன ஆரோக்கியம் குன்றி இந்த மாதிரி நம்ம நேயர் கேட்ட மாதிரி ஒரு மனநோயாளியாக பிள்ளைகள் மாறலாம். அது வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையவே தடம் புரட்டி போட்டுரும். ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி வந்துடும். பயம், கோபம், வெறுப்பு. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், கோபத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அதிகாரத்தில் இருந்தவங்களாம் அதிகாரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக வாழவே தெரியாது. இப்படி பல்வேறு நோய்களோட, மன குழப்பங்களோடு வாழ்கிறவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. நோய்கள்னு சொல்லாட்டியும் மன குறைபாடுகளோடு வாழ்கிறவங்க. அப்போது மனதை எப்படி நன்றாக வைக்கிறது? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மேற்கத்திய நாடுகளோட நம்ம நாட்டில் ஏராளமான நல்ல விஷயங்களையும் பண்ணி வச்சுருக்காங்க. புத்தர் இதில் ஒரு முக்கியமான ஆழமான மனம் பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களில் முக்கியமானவர் புத்தர். மிக ஆழமான ஆராய்ச்சிகள் பண்ணி, அதே மாதிரி பல்வேறு முனிவர்களும் அந்த மாதிரி ஆழமாக இறங்கி மனதை ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டு போனாங்க. ஆனால் அதை விஞ்ஞானமாக மாற்றி எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்கிறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியல யாருக்கும். அது அப்படி மதத்தோடு சேர்ந்து, இந்த மதத்தோடு பின்னி பிணைந்து அப்படி மத சம்பந்தப்பட்ட விஷயமாக போயிடுது. ஒரு விஞ்ஞானமாக மாற்றப்பட்டு கொடுக்கப்படலை. அது விஞ்ஞானமாக மாற்றி எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருந்தோன்னா நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக இருந்திருக்கலாம். மெடிடேஷன், இந்த எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது. இந்த மெடிடேஷன் எல்லாராலையும் பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. ஒன்றும் மெடிடேஷனாக பயப்படுறாங்க. ஒரு நாள் 2 நாள் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு உட்கார முடியல. ஆனால்
இந்த மெடிடேஷன் வடிவத்தை வேறு வகையில் கொடுக்கலாம். அந்த மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறோம்? ஒன்று வந்து நம்மளுடைய உணர்வுகளை ஒருங்கமைக்கவும், நல்ல எண்ணங்களை உருவாக்குறது, நல்ல எண்ணங்களை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு, மனதில் குப்பைகளை வெளியே தள்ளுறதுக்கு, இதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுறோம். ஆனால் அது மெடிடேஷன் தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது போல் அஃபர்மேஷன், மனதில் வந்து திரும்ப திரும்ப அந்த உறுதிமொழிகளை சொல்கிறதன் மூலமாக நாம் மெடிடேஷனுக்கு ஈக்குவலான பலன்களை அடைய முடியும்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. பல நேரங்களில் நாம் எல்லா மனிதர்களையும் பற்றி ஒரு நெகட்டிவான விஷயங்களை வச்சுக்கிட்டே இருப்போம். என்ன, அப்பா அம்மாவை பற்றி கூட நெகட்டிவாக வச்சுருக்கலாம். அன்னைக்கு அப்படி திட்டினார் எங்கள் அப்பா எல்லோரும் முன்னாலேயும். இப்படி பல்வேறு குப்பையான விஷயங்களை 20-30 வருடங்களுக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களை கூட சிந்திக்காதீங்க. மனதில் அந்த எண்ணங்கள் தோன்றும் போதே நீங்கள் அதை தடுத்து அந்த எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கங்க. அதற்கு பதிலாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள். நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம போட்டு வச்சுருப்போம். அது எல்லாம் வெளியாட்களை நம்ம ட்ரம்ப்பை பற்றி ஒன்று எழுதி வைக்க போகிறதில்ல. நம்ம கூட வேலை செய்கிறவங்க, டெய்லி நம்ம பார்க்குறவங்கள பற்றி தான் நம்ம நெகட்டிவான விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அவர்களை பற்றிய எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் தொடச்செறிஞ்சிடுங்க. அவர்களை பற்றி ஒவ்வொருத்தரையும் பற்றி ஒரே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மனதில் பதிய வச்சுக்குவோம். அது மனதில் ஒரு கோபத்தை தணிக்கும். சரி, நாம் அவங்கள பற்றி தப்பாக நினைக்கலாம், அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அது நம்மளை பற்றிய விஷயம் அல்ல. அது அவர்களுடைய பிரச்சனை. அப்படி தவறான ஒரு புரிதலோடு அவங்க இருக்கிறது நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாம் அதை பற்றிய ஒரு தவறான எண்ணங்களை, பயத்தை, வருத்தத்தை ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.